நாம் வணங்குற குலசாமி, நம்மளை காக்கிற குலசாமி நம்ம கூட நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய அறிகுறிகள் தெரியும். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல பதிவுகளில் நான் அன்பர்களுக்கு பகிர்ந்திருப்பேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கூட குலசாமி இருக்குது, அது நம்ம வீட்டிலையே இருக்குது அப்படின்னா ஒரு சில அதிசயங்கள் நடக்கும். அந்த அதிசயங்களை தான் இன்றைக்கி அறிவோம் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க. என் சாமி என் வீட்டில் எனக்குள்ள ஆளோட ஆளாக இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் நடந்துடாது. பாக்கியம் பெற்ற ஒரு சில பெருமக்கள் தான் குலதெய்வம் வீட்டில் தங்கி ஆளோட ஆளாக நின்று வாழ்கிற அந்த பாக்கியம் கிடச்சிருக்கும். அப்படி இருக்கிற பெருமக்கள் வீட்டில் எது மாதிரியான அதிசயங்கள், எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். நம்மளை காக்கிற குலதெய்வம் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய வழியாக வந்த உறவுகளை, உயிர்களை காத்து நின்ன குலசாமி என் வீட்டில் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அதிசயங்கள் இருக்கும் தெரியுமா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எல்லையில் அந்த வீட்டில் இருக்கிற மக்களோட ஆயுட்காலத்தை அந்த சாமி தான் அந்த இடத்துல நிர்ணயிக்கும். எப்படி நிர்ணயிக்கும் அப்படின்னா, உடலுக்கு எந்த ஒரு குறைபாடு வந்தாலும், எந்த ஒரு நோய் தொற்று வந்தாலும் முன்னாடி நின்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்தியம் பார்த்து, மருத்துவம் பார்த்து, பிள்ளைகளோட அந்த உயிர், அந்த ஆயுளை நீட்டிச்சு கொடுக்குற சக்தி அந்த இடத்துல கிடைக்கும். எனக்கு உடம்பு சரியில்லை, என் வீட்டில் சாமி இருக்குது அப்படின்னா நான் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. என் சாமியே என்னைய சரி பண்ணி கொடுத்துரும். மூலிகையை, கை வைத்தியங்களை ஒரு மருத்துவச்சியாக அந்த சாமி நமக்கு ஒரு எடுத்து நெத்தியில் பூசுகிற விபூதி, ஒரு எலுமிச்சங்கனி, அது போன்ற விஷயங்கள்ல அந்த சாமி நம்ம உடலை கண்டிப்பாக பாதுகாத்து கொடுக்கும். இதுதான் முதல் விஷயம். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு வீட்டில் சாமி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒருத்தவங்க உடம்பு இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு வெடிப்பை எந்திரிச்சிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாமி அவங்களுக்குள்ள அதை சரி பண்ணி கொடுத்துரும். சரிங்க, இது ஒன்று. என் வீட்டில் சாமி இருக்குது அப்படின்னா என் வீட்டில் பந்தத்தையும் பாசத்தையும் உறவுகளோட அந்த அணிசெருப்பையும் அந்த இடத்துல அந்த வீட்டில் அதிகப்படுத்தும். வராத சனம் கூட நம்ம வீட்டுக்கு வர ஆசைப்படும். நம்ம வீட்டுக்கு நம்ம கூட அவங்க பேச மாட்டாங்களா, அவங்க வீட்டுக்கு நம்மளை அழைக்க மாட்டாங்களா, அவங்களுடைய தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு உறவுகளுக்குள்ள ஒரு சில ஏக்கத்தை கொடுக்கும். எந்த வீடு? சாமி இருக்கிற வீடு. சரிங்க. வேற என்ன? என் வீட்டில் என் குலசாமி இருந்துச்சு அப்படின்னா என்னைய புத்துணர்ச்சியோட, என்னைய எப்படி நாளுக்கு நாள் அந்த தெய்வத்தை முழுமையா உணர்ந்து அந்த தெய்வத்தை வழி நடத்துற பக்குவத்தை அந்த வீட்டில் இருக்க மக்களுக்கு கொடுக்கும். சரி, வேற என்ன? என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா நான் கூழையோ அல்லது கஞ்சியையோ அல்லது நான் வறுமையில் வாடுனா கூட என் சாமியும் வறுமையில் வாடும். நல்ல அரசாண்ட தெய்வம், அரசி தெய்வம், இளவரசி தெய்வம், எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும், ராஜ அம்சம் கொண்ட தெய்வமாக இருந்தாலும், என் வீட்டில் நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன், நான் வறுமையில் வாடுறேன், கூளை கஞ்சிய கேப்ப கூளையும் நான் குடிக்கிறேன் அப்படின்னா அதைத்தான் அந்த சாமியுமே குடிக்கும். அந்த சாமி எப்படி வசதியான உணவுப் பொருட்களை எடுத்துக்காது, என் பிள்ளை இந்த வீட்டில் என்ன எடுக்குதோ அதைத்தானப்பா நானும் எடுப்பேன் அப்படின்னு நம்ம சாமி நம்மளை போல தெய்வமும் கஷ்டப்படும். சரிங்க. இது இல்லாமல் என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா எப்படி சொல்றது, அதாவது எத்துணை தீய வினைகளாக இருந்தாலும், எவ்வளவு மாந்திரீக மை வேலையாக இருந்தாலும், எவ்வளவு காத்து கருப்பு போன்ற அநீதியான செயல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று சண்டையிடுற வல்லமைய அந்த மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும். வீரத்தை கொடுக்கும். கோழையா இருக்கிறவங்கள கூட வீரனை மாத்தி கொடுக்கும். அந்த வீட்டில் இருக்க எல்லா பெருமக்களும் மற்ற மக்களை விட கொஞ்சம் வேறுபட்டு காணப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க சாமி கொடுக்குற ஊக்கம், அந்த ஊக்கம்தான் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தெரியப்படுத்தும். சரிங்க. என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா
என் வீட்டில் இருக்கிற சாமி என் வீட்டில் இருக்க மக்களை மட்டும் காத்து கொடுக்காது, மற்ற மக்களுக்கு ஏற்படுகிற அந்த துயர தொடச்சு கொடுக்கிறது, மற்ற மக்களுக்கு ஏற்படுற ஆபத்தை அதுல இருந்து காத்து மீட்டு கொடுக்கிறது, எல்லா பணிகளையும் அந்த வீட்டில் இருக்க பெருமக்களை வச்சே செய்யும். அசரீதி வாக்கும் சரி, சபனங்களும் சரி, குலதெய்வம் பேசுறதும் நல்லா நிறக்க நிறக்க நிறகுடன் தண்ணீர் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த வீடு நிறக்க அந்த சாமியோட பருகையும் பேசுறதும் அசரீத வாக்குகளும் நிறைஞ்சு நிற்கும். சரிங்க. வேற, தெய்வ சக்தி எங்க இருக்கோ அந்த இடத்துல எதிர்மறை சக்திகள் சாடி நிற்கும். அந்த எதிர்மறை சக்திகளை அடையாளம் காட்டி கொடுக்கும் அந்த வீட்டில் இருக்க பெருமக்களுக்கு. சரி. வேற, என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா எல்லையில் இருக்க சாமி எப்படி விவசாய நிலங்களை, உயிர்களை, ஆடு மாடு கோழி இது போன்று விவசாய நிலங்களை, பயிர் வகைகளை அழகா பாதுகாத்து கொடுக்குமோ, அதை பெருக்கி கொடுக்குமோ, அதே மாதிரி என் வீட்டில் அந்த சாமி இருக்கிற வீட்டில் எல்லாத்தையும் அந்த உயிர் பெருக்கத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்க. வேற, என் வீட்டில் சாமி இருந்துச்சு அப்படின்னா ஆதியில முன்னோர்கள், என்னுடைய தாத்தன், என்னுடைய பாட்டன், என்னுடைய மூதாதையர்கள் எவ்வளவு வசதி படைச்சாலும் என்னுடைய மூதாதையர்கள் எப்படி அந்த தெய்வ மரபுப்படி அந்த தெய்வத்தை எப்படி வணங்கி வருவாங்க. ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேனே, வீடு வாசல் தொளிக்கிறது கூட இன்றைய காலங்களில் முன்னாடியெல்லாம் சாணம் எடுத்து அந்த வாசல் தொளிப்பாங்க. இப்பெல்லாம் அது அங்கங்க மாறி நிற்கிது. அந்த பக்குவத்தை கொடுக்கும். வீட்டில் இருக்கிற கன்னி மூலையில அந்த துளசி மாடங்கள்ல அன்றைய காலங்கள்ல அந்த சாமி இருக்கிற எல்லையை அந்த சாமி எப்படி பாதுகாக்குமோ அதே மாதிரி அந்த வீட்டை அதே பக்குவத்துக்கு கொண்டு வரும். எப்படி முன்னோர்கள் மூதாதையர்கள் எப்படி அந்த தெய்வத்துக்கு பிடிச்சதா என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்களோ அந்த எல்லா விஷயங்களையும் அந்த வீட்டில் இருக்க பெருமக்களை செய்ய வைக்க அவங்களே செஞ்சிருவாங்க. சரி. இது இல்லாம என் வீட்டில் சாமி இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா, விருத்தி, வாரிசு விருத்தி, அதே சமயம் தொழில் விருத்திய சத்தியமா கொடுக்கும். சத்தியமா கொடுக்கும். சரி. என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா என் கூட என் மேல என் சாமி அன்பை காட்டும். என் சாமி எனக்கு ஊட்டி விடும். என் சாமி எனக்கு ஒரு சில நேரம் அந்த சாமி வர்ற அந்த தேகம், அந்த சாமியாடி பெருமக்கள் குழந்தைகள் மூதாதையர்களுக்கு நாம வணங்குற குலசாமியே அந்த நன்மக்களுக்கு பணிவிட செய்யுங்க. சத்தியமா நடக்கும். நிறைய நடந்திருக்கு. ஒரு வீட்டில் அந்த சாமியோட நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த மக்களுக்காக மக்களை பத்தி சிந்திச்சு அந்த தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும். சரி. என் வீட்டில் சாமி இருந்துச்சுன்னா வேற என்ன நடக்கும்? என் வீட்டில் இருக்கிற சாமி தவறானவங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்கள அடையாளம் காட்டி விட்டுரும். தவறான செயல் செய்கிறாங்கன்னா அவங்கள அடையாளம் காட்டி விட்டுரும். தவறான செயல் நடந்துருச்சுன்னா இதை செய்யி அப்படிங்கிற தீர்வை கொடுத்துரும். அந்த சாமியே மேலே நின்று அந்த தவறான விஷயத்தை விளக்கி கொடுத்துரும். சரி. வேற, என் வீட்டில் சாமி இருக்கு, என் வீட்டில் இருக்க வேற என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற சாமியை பார்க்க மற்ற தெய்வங்களின் வருகையை அந்த இடத்துல உணர செய்யும். என் மேலே வர்ற சாமி என் வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை பார்க்க அந்த தெய்வத்தோட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, தாய், மகள்னு மற்ற தெய்வங்களும் அந்த எல்லைக்கு வந்ததை அந்த வீட்டில் இருக்க மக்களுக்கு காட்டி கொடுக்கும். சரி. இது இல்லாம என் வீட்டில் சாமி இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்றது, பெரியவங்க இருப்பாங்க, முன்னோர்கள் இருப்பாங்க. அந்த முன்னோர்கள் அவர்கள் சொல்ற அந்த வாக்கு இருக்குல்ல, அவர்கள் பேசுற அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, 4 பேருக்கு நல்லதா அமையும். என் பாட்டி இருக்கு, அம்மா இருக்காங்க, என் அப்பா இருக்காரு, அண்ணன் இருக்காரு, இல்லை சாமியாடி பெருமக்கள் யாரா இருக்காங்கன்னா அவங்க சொல்ற சொல்லு, அவங்க செய்யற செயல் 4 பேருக்கு நல்லதாவே அமையும். என் வீட்டில் சாமி இருந்துச்சுன்னா யார் வந்து அந்த வீட்டில் எது கேட்டாலும் இல்லைங்காம ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அன்னத்தை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா காணிக்கையை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா மனமகிழ்வோட மகிழ்ச்சியோட அந்த ஒரு வரவேற்பை கொடுத்து அவங்கள சந்தோஷமா வழி அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம என் வீட்டில் சாமி இருந்துச்சு அப்படின்னா நன்மக்கள், அருளாளர் பெருமக்கள், சத்தியமான மக்கள் தானா தேடி வருவாங்க.
என் வீட்டுல சாமி இருந்துச்சுன்னா அந்த சாமியாடி ஒரு மக்கள் நம்ம வீட்டுல இருக்கிற விசேஷத்துக்கு வரமாட்டாங்களா, கலந்துக்க மாட்டாங்களா, அவங்க வருகை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி எதிர்பார்க்க வைக்கும். என் வீட்டுல சாமி இருக்கு அப்படின்னா எப்படி சொல்றது, அந்த சாமியாடிகளுக்கு வலக்கையா இடக்கையா இதயமா உடல் உறுப்பா அந்த சாமி அணு நொடியும் அவங்களுக்குள்ள உணர வைக்கும். இது மாதிரி நிறைய இருக்குங்க. ஏன் மற்ற சாமிகளை விட குலசாமி எதுக்கு இந்த அளவு நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா, அந்த குலதெய்வத்தோட அதிகாரம், அந்த குலதெய்வத்தோட பணியே குலமக்களை காத்து கொடுக்கறதுக்கு தான். அப்ப அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் தானே. என் கூட என் சாமியே வந்து இருக்கு அப்படின்னா நான் எந்த அளவு அந்த தெய்வத்துக்கு உண்மையா இருந்திருப்பேன், நேசிச்சு நின்றிருப்பேன், உயிருக்கு உயிரா இருந்திருப்பேன். அப்படி இருந்தா தானங்க அந்த சாமியை நம்ம கூட வந்து நம்ம வீட்டுல இருக்கோம், அந்த சாமி இருக்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும். அதனாலதான் குலசாமி நெஞ்சுக்கு நெருக்கமானதுங்க, நம்ம உயிருக்கு உருக்கமானது. நம்ம நினைச்சகனம் எப்படி ஓடோடி வந்து நம்ம கிட்ட கண்ணீர் விட்டு நாம படுற கவலைக்கு அழுகவும் செய்யும், நாம படுற கஷ்டங்களுக்கு கோபமாயி அதற்குரிய ஒரு சில பலாபலன்களை அதற்கு எதிராளிகளுக்கு கொடுக்கவும் செய்யும், துடிக்கும். எனக்கு ஒண்ணுன்னா உன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா தாய் எப்படி துடிக்குமோ அதே மாதிரி குலசாமி துடிக்கும். அந்த துடிக்கிற துடிப்பு இருக்குல்ல, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஆக்ரோஷத்தை, அவ்வளவு அன்பை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிற மாபெரும் சக்தி தான் நாம வணங்குற குலசாமி. அத்தகைய குலசாமி எல்லாம் கிடைக்கப்பெற்ற வீட்டுல இருக்கிற அந்த கிடைக்கப்பெற்ற மக்கள் பெருமைக்குரியவர்கள், போற்றப்படுகிறவர்கள். இந்த தலைமுறையில அவங்களுக்கு மேல வேற எதுவுமே வேணாங்க. என் சாமி வந்து என் வீட்டுல ஒரு நாள் இருந்தா கூட போதுமே, ஒரு நாள் இருந்தாலே போதுமே. எல்லாத்தையும் நாங்க பட்ட கஷ்டம், கருமாயம், கண்ணீர், வேதனை, இழப்பு எல்லாத்தையும் அள்ளி தொடச்சு சுத்தமா அழகா ஆரோக்கியமா அந்த குடும்பத்தை வாழ வச்சிருங்க. அதனாலதான் குலசாமியோட அனுகிரகம், அருட்பார்வை அவசியம் வேணும்னு சொல்றது காரணம் தான். குலதெய்வத்தோட மகத்துவமே இதாங்க. குலமக்களை நல்லது செஞ்சு குலமக்களோட முகத்துல மகிழ்ச்சிய அதைத்தான் அந்த சாமி எதிர்பார்க்குமே தவிர வேற எதையும் எதிர்பார்க்காது. நீ செய்யல அடுத்த விஷயம், என் பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்காங்கிறது தான் அந்த சாமி அதிகமா விரும்பும். அதனால இன்னைக்கு குலசாமி நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வீடு எப்படி இருக்கும், எது மாதிரியான அதிசயங்கள், அற்புதங்கள், அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு அறிவு நண்பர்களுக்கு, சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.